ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறோம். இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي தந்தை பெரியார் தமிழக மண்ணில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திய மகத்தான சாதனையாளர். பகுத்தறிவு பகலவனாய், பார்ப்பனியத்தை எதிர்ப்பவராய், மூட பழக்கங்களை ஒழிப்பவராய் சுற்றிச் சுழன்ற மாபெரும் போராளி அவர். புதிய உலகின் தொலைநோக்காளர், தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் புகழப்பட்டவர். அத்தகைய சிறப்புக்குரிய பெரியார் 1923 தொடங்கி 1973 மரணிக்கும் வரை ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இடைவிடாமல் ஒரு கருத்தை சொல்லி வந்திருக்கிறார் என்றால் அது இஸ்லாத்தை பற்றித்தான். அவர் ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணியாளராகவே வாழ்ந்திருக்கிறார். இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியவற்றை இன்று எந்த பெரியாரிஸ்டுகளும் பேசுவதில்லை. இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என்று தீண்டாமை இழிவுக்கு தீர்வை காட்டிய பெரியாரின் கருத்தை எந்த பகுத்தறிவாளரும் இன்று பரப்புவதில்லை. இத்தகைய நிலையில்தான் பெரியாரின் அன்புக்குரியவரும் பெரியாரை ஆள கற்றவரும் பெரியாரின் அடிமை என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாடெங்கிலும் பெரியாரின் கோட்பாடுகளை கொண்டு சேர்த்தவருமான பேராசிரியர் பெரியார் தாசன் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார். இஸ்லாம் குறித்து பெரியார் பேசியவற்றையும் இஸ்லாம் குறித்து பெரியாரிஸ்டுகள் பேசாமல் இருப்பவை பற்றியும் இதோ பேசுகிறார் அப்துல்லா பெரியார் தாசன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன அப்படி பாக்குறீங்க? அதே பெரியார் தாசன் தான் இப்ப அப்துல்லாவா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த மாற்றம்? பல பேருடைய கேள்வி இது. என்னை வைத்து கூட்டம் போட்டவர்கள், என்னோடு உறவாடிய நண்பர்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி. கடவுளே இல்லைன்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பெரியார் தாசன் இன்னைக்கு கடவுளை வணங்குகிறவனாய் அப்துல்லான்னு எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறானே, என்ன ஆச்சு இவனுக்கு? தந்தை பெரியார் தான் 1923 எர்ணாகுளத்திலே முதல் முறையாக ஆரம்பித்து வைக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள், தீண்டப்படாதவர்களாய் கஷ்டப்படுகிறவர்கள், சூத்திர பட்டத்திற்கு ஆளாகி பார்ப்பானின் ஏசி மகனாய் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் இழிவை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிவிடுங்கள் என்று 1923 தீர்மானம் கொண்டு வருகிறார் பெரியார். அன்று தொடங்கி 1973 அவர் மறைந்து விடுகிறாரே, அது வரைக்கும் பல காலங்களில் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். என்ன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை,
1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். இஸ்லாத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தேடி 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 மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக சொல்லி வருகிறார். அது தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பக்கிங் கர்நாடிக் மில்லினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பொன்மலை ஒர்க் ஷாப்பில் ஏற்படுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் திரண்டிருக்கும் போதும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சிறப்பை சொல்லுகிற மீலாது நபி விழாவாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயும் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறார். சூத்திரர்கள் என்கிற இழிவு, இந்து மதத்தில் இருக்கிற இழிவு, பார்ப்பானுக்கு அடிமை என்கிற இந்த இழிவு ஒழிய வேண்டும் என்பதுதான் என் கவலை. இந்த கவலையை தீர்வதற்கு ஒரே மருந்து இஸ்லாம் என்கிறார் பெரியார். இஸ்லாமிய நுழைவாயிலுக்குள்ளே நுழைந்து உள்ளே எல்லா இடமும் சுற்றி வருகிறார் பெரியார். ஆணைமுத்து ஐயா அவர்கள் வெளியிட்ட ஆரம்பத்திலே அவர் வெளியிட்டது 1974 வெளியிட்டது 3 வால்யூம். அது இப்பொழுது விரிவாக்கப்பட்டு தந்தை பெரியாரிடத்திலேயே கையொப்பம் பெறப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது இன்றைக்கு விரிவாக்கப்பட்டு 20 வால்யூம்களாக பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்று சிந்தனையாளர் கழக சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறதே. ஒரு வரி விடாமல் மொத்தத்தையும் படித்து விட்டுத்தான் சொல்லுகிறேன். அதிலேதான் இந்த கருத்துகள் சுரங்கமாக திகழ்கின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு ஆதரவாக மற்ற மதங்கள் ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாம் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உயர்வானது, மக்களுக்கு இது எப்படி ஏற்றது, தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு இழிவை ஒழிப்பது, சமத்துவத்தை கொடுப்பது, சகோதரத்துவத்தை கொடுப்பது, பேதமற்ற நிலையை நிலைநாட்டக்கூடியது, மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடியது என்றெல்லாம் ஆய்ந்து 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 பெரியார் சொன்ன கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கடவுட்கொள்கை உட்பட எல்லாவற்றையுமே பரிசீலித்து ஆதரவாக பேசியிருக்கிறார் பெரியார். இன்றைக்கு இஸ்லாத்திலே 2 கண்கள் இருக்கின்றன எங்களுக்கு என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்று வணக்க வழிபாடுகள், தொழுகை முதலான சமாச்சாரங்கள். இன்னொரு கண் எங்களுக்கு எது என்றால் எத்தி வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார். தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட வகையில் அவர் போகச் சொன்ன இடத்துக்கு தான் நான் போயிருக்கிறேன். மதத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தால் இந்த மதத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். மதம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்றும் சொல்கிறார். எல்லா விஷயமும் இந்த தொடரிலே ஆதாரங்களோடு நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? என்னோடு பயணித்து வாருங்கள், மெக்காவுக்கு போவோம். ஐயா, பெரியார் ஒரு 50 ஆண்டு காலம் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்து கொண்டே, ஒரு முழு பகுத்தறிவுவாதியாக இருந்து கொண்டே இஸ்லாமியத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார். ஒரு பொது பார்வையில் இந்த முரணான நடைமுறையில் பெரியார் எதை நிரூபிக்க விரும்பியதாக தாங்கள் கருதுவதாக என்னுடைய கேள்வி. எதுக்காக அவர் பகுத்தறிவாதியா இருந்தார்? பகுத்தறிவாதியாக இருக்கணும்ன்றதுக்காகவே இருந்தாரா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்குமா? அது நீங்களும் நானும் முடிவு செய்யற விஷயம் இல்லை. அவரையே கேட்டுருவோமே. பெரியாருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆனா அது தன்னலமான ஆசை இல்லை. திராவிடர்களுக்கு, அதாவது அன்றைக்கு சென்னை ராஜதானியில இருந்த தமிழர்கள், கேரளத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தோம் இல்லையா? அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டை அவர் திராவிட நாடுன்னு சொன்னாரு. திராவிடர்களுக்கு ஏதாவது தொண்டாற்ற வேண்டும், அதில் முழுமையாக முதன்மையாக திராவிடன் இழிவு நீங்க வேண்டும் என்ற ஆசையும் கவலையுமே தவிர வேறு ஒன்றுமே எனது கவலையாக இல்லை. வேற ஆசை கவலை எதுவும் இல்லை. அவரே சொல்றாரு, என் வாழ்வை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேறு அடைய வேண்டிய சாதனமும் இல்லை. இன்று திராவிடனுக்கு உள்ள இழிவு என்னவென்றால் அவன் சூத்திரனாய் இருக்க வேண்டியிருக்கும், இந்துவாய் இருப்பதை தவிர வேறு இல்லை. அப்ப அதுதான் இழிவு. அவருக்கு நல்ல மனைவி இருந்தாங்க, நாகம்மையார். செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது, நிறைந்த செல்வம் இருந்தது. வஉசி கப்பலோட்டிய தமிழர் என்று நம்மாலே புகழப்படுகிறவர் அவருக்கு நண்பராக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு நண்பராக இருந்தார். ராஜாஜி அன்பான எதிரி என்று சொல்லிக் கொண்டார். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்திய அளவிலே உலக அளவிலே ஸ்டாலினை எல்லாம் போய் சந்தித்து விட்டு வந்தார். அவ்வளவு பெரிய தலைவருக்கு என்ன கவலை இருந்ததுன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த கவலையை பற்றி சொன்னவர் அதை நீக்குவதற்கு வழி சொல்றாரு. நான் ஒரு பகுத்தறிவாதி என்று கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு விரோதம் அல்ல, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நட்பு அல்ல, இதுதான் எனது நிலை. அவரே சொல்லிட்டார். இப்போ அப்படிப்பட்ட பகுத்தறிவாதி எனக்கு ஒரு கவலை இருக்குதுன்னு சொல்றாரு. அது என்ன கவலை?
இன்று திராவிடனுக்கு இழிவு இருக்கிறது, அது நீங்க வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லைங்கிறாரு. அந்த இழிவு என்ன இழிவுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அதுக்கு பதில் சொல்றாரு. இன்று திராவிடனுக்கு உள்ள இழிவு என்னவென்றால் அவன் சூத்திரனாய் இருக்க வேண்டியிருக்கும் இந்துவாய் இருப்பதை தவிர வேறு இல்லை. அந்த இழிவை ஒழிப்பதற்கு நான் பகுத்தறிவாதியா இருக்கிறேன் என்றாரு. அப்போ இந்துவாய் இருக்கிற அல்லது சூத்திரனாய் இருக்கிற, பார்ப்பானுக்கு வைப்பாட்டி மகனாய் 4ஆம் ஜாதிக்காரனாய் இருக்கிற, இழிவுபடுத்தப்படுகிற சூத்திர தன்மையிலே இருந்து அந்த இழிவிலே இருந்து அவன் விடுபட வேண்டும் என்பது மட்டுமே என் ஆசையும் கவலையுமாக இருக்கிறதுங்கிறார். இப்ப அதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாரு? தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்தித்தொழு நோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேற மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதுதான். ஆமா, தூக்க மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பிணம் போல கலக்க வேண்டியதுதான். நோய் தீர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா ஐயா, பெரியார் சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப எங்க ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் பேசி பழகுனாலும் நான் சீட்ல உட்காந்தா அவன் கம்பியில நிக்கிறான், பஸ்ல பந்தியில நான் இந்த பக்கம் உட்காந்தா அவன் அந்த பக்கம் உட்காடுறான், கோயில்ல உள்ள விட மாட்டேங்கிறான். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பெரியார் சொல்ற இஸ்லாம் மார்க்கங்கிறது ஒரு அரபு தேசத்துக்கு மாதிரியே எனக்கு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் பேசுற திராவிடனான என்னுடைய இழிவை போக்குகிற மார்க்கமா இஸ்லாம். என்ன வேலை செய்றீங்க? நான் காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கேன். பாருங்க, இது மாதிரி ஆள் இப்படித்தான் கேட்பீங்கன்னு பெரியாருக்கு தெரிஞ்சிருக்குது. இவ்வளவு படிச்சுக்கிறீங்களா, இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவரே சொல்றாரு. இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தரு, மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது. கடவுள் என்பது திராவிட மொழி, காடு என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன் தான். இஸ்லாம் என்பது திராவிட மதம். அதுதான் இந்த இழிவை, சூத்திரன் என்கிற இழிவை, தாழ்த்தப்பட்டவனுக்கு நடைபெறுகிற கொடுமைகளை நீக்கக்கூடிய மதம்னே சொல்றார். மார்க்கம்லாம் பெரிய வார்த்தை போட்டு சொல்லல. இன்னைக்கு பெரியார் தாசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, திராவிடர் மதத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த திராவிட மதம் என்பதற்கு அவர் கொடுக்கிற விளக்கங்களை இதுவரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இந்த விளக்கங்களுக்கு மேலாக அவர் என்ன சொல்றாரு, இது முகமது நபிக்கு முன்பே இருந்த மதம்னு சொல்றாரு. ஆம், நாம் திருக்குரான் படித்தவர்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும். இதே விஷயத்தை தான் இறைவனும் சொல்லுகிறான். இது மனித குலத்தில் பிறக்கிற எல்லோருக்கும் உரிய மார்க்கம். காலகாலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கிய காலத்திலே இருந்து கியாமத்து நாள் வரையிலே எல்லோருக்கும் உரிய மார்க்கம் இஸ்லாம். திராவிடர்களுக்கு மட்டும் இல்லாம போயிருமா? இதை அறிந்துதான் சொன்னார் பெரியார், உணர்ந்துதான் சொன்னார் பெரியார், தெரிந்துதான் சொன்னார் பெரியார். பெரியார் சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே, திராவிடர் மதமான இஸ்லாத்துல பண்பு, பணிவு, அன்பு எல்லாம் இருக்குங்கிறார். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு பகுத்தறிவாதியா இருந்துட்டு போறேனே, நீங்க மாறுங்கிறதுக்காக நான் என்ன மாற முடியுமா? மதம் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது, பெரியார் தான் சொல்லி இருக்கிறாரு. நீங்க சொன்னீங்களா பெரிய புத்திசாலிங்க, நாங்க மதம் இல்லாம அப்படியே பகுத்தறிவாதியாவே வாழ்ந்துடுறோம்னு. மதம் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. மனிதனுக்கு மரியாதையாய், அன்பாய், பக்தியாய், சாந்தியாய், சகோதரத்தன்மையாய், ஒற்றுமையாய், ஒழுக்கமாய், உதவியாய் வாழும் கொள்கையை உங்களுக்கு புரிவதற்காக பழக்கமான வார்த்தையில் சொல்லுகிறோம் மதம். இதெல்லாம் இருந்தா அதுக்கு பேர் தான் மதம். அந்த மதம் இஸ்லாம்னு சொல்றோம். இப்போ இதுல ஒரு கேள்வி வருதே, நாங்க எப்ப பகுத்தறிவாதியா உணர்ந்து நாத்திகனா மாறினமோ அப்பயே இந்து மதத்தை விட்டுலாம் வந்துட்டோம். எங்க இழிவெல்லாம் போச்சு. அப்புறம் எதுக்கு நாங்க இஸ்லாத்தை தழுவணும்? எப்ப நீங்க பகுத்தறிவாதி ஆயிட்டீங்களோ, எப்போ நீங்க நாத்திகரா ஆயிட்டீங்களோ, அப்பவே நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மை அதல்ல.
ஒருவர் கோயிலில் உள்ள கடவுள் சிலையை உடைத்தால், அதை வணங்கவில்லை என்றாலும், அதை எட்டி உதைத்தாலும், பிராமண மத சடங்கை செய்யாவிட்டாலும், அதை மீறிவிட்டாலும் பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கலாம், தான் பெரிய நாத்திகன்னு உங்களை மாதிரியே பேத்திக்கலாம். ஆனால் அவன் இந்து அல்ல, சூத்திரன் அல்ல என்று ஆக முடியாது. இது சட்டப்படி, சம்பிரதாயப்படி அதுல தான் வச்சிருக்கிறாங்கிறத பெரியார் சொல்றாரு. இந்து மதத்தை, சடங்குகளை எதிர்த்தாலும் அவன் இந்து அல்ல, சூத்திரன் அல்ல என்று ஆக முடியாது. இதுதான் இன்றைய இந்து சட்டத்தின் தத்துவம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இன்றும் இதற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்கிறார் பெரியார். இப்ப என்ன செய்வீங்க? அப்ப நாங்க நாத்திகன் ஆனாலும் சூத்திரன் தான். அதுதாங்க. அதனாலதான் இஸ்லாமியர் ஆயிட்டா அது இல்லை. தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறாரு, 5 நிமிஷத்துக்கு முன்னால தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறவன், 5 நிமிஷத்துக்கு முன்னால சூத்திரனாக இருக்கிறவன், நாத்திகனா இருந்தாலும் பகுத்தறிவாக இருந்தாலும் அப்பவும் நீ இந்து தான், சூத்திரன் தான், சட்டப்படி, சம்பிரதாயப்படி. ஆனால் எப்பொழுது நீ இஸ்லாமியன் என்று அறிவித்துக் கொள்கிறாயோ அந்த 5வது நிமிஷமே உன்னை விட்டு அந்த சூத்திர தன்மையும் போய்விடுகிறது, அந்த இழிவு போய்விடுகிறது, தீண்டாமை போய்விடுகிறது என்று பெரியார் சொல்கிறார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? பெரியார் சொல்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நாத்திகனா இருந்தா சூத்திரன் தான், தீண்டாமையும் இருக்கும். ஒருவேளை நான் இஸ்லாத்துக்கு மாறினா என் சூத்திர பட்டமும் போயிரும், தீண்டாமையும் போயிரும், ஒத்துக்கிறேன். நாத்திகமும்ல போகுது, இஸ்லாம் கடவுள் எல்லாம் கும்பிட சொல்லுது. இந்து மதத்தில் இருக்கிற கடவுளுக்கும் இஸ்லாத்தில் இருக்கிற கடவுளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்மெல்லாம் இஸ்லாமியர்கள் நாங்கள் சொல்றோம். பெரியார் அதை பத்தி என்ன சொல்றாரு? அதான முக்கியம். தெளிவா சொல்றாரு, முஸ்லிம்கள் தங்கள் கடவுளை எப்படி கருதுகிறார்கள், முஸ்லிம்கள் தங்கள் கடவுளை எப்படி கருதுகிறார்கள். இந்து மதத்தில் கல்லு கடவுள், பொம்மை கடவுள், செப்பு கடவுள், ஒரு 3 செங்கல்லுக்கு பட்டை போட்டு கண்தாண்டை சாத்தி வச்சுட்டா காலில் விழுந்து கும்பிடணும். மயில் கல்லும் கடவுள், எல்லாம் கடவுள். அட பேப்பர் கூட தொட்டு தொட்டு கும்பிடுறதாகுது. ஆனால் அங்கே கடவுளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பெரியார் சொல்றாரு. ஒரு புது வாக்கியத்தையே அமைக்கிறார், அதாவது ஒரு சொற்றொடரையே அமைக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பகுத்தறிவுவாதிகள் யாராவது ஆத்திகர்களா இருப்பாங்களா? சொல்லுங்க, இருப்பாங்களா? அது எப்படி இருக்க முடியும்? அது இருக்க முடியாது. ஆத்திகர்கள் யாராவது பகுத்தறிவுவாதின்னு சொல்ல முடியுமா? சரிப்படாத. சரியா வராது இல்ல. பெரியார் தான் சொல்றாரு, முஸ்லிம்கள் தங்கள் கடவுளை பகுத்தறிவு ஆத்திகர்கள் எப்படி கருதுகிறார்களோ. ஒரு புது கான்செப்ட் வந்துருச்சா? பகுத்தறிவுவாதி ஆத்திகனா இருக்க முடியும், ஆத்திகன் பகுத்தறிவாதியா இருக்க முடியும் எப்போ? இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால். அதாவது கடவுள் நம்மளை படைச்சான்னு தான் இஸ்லாமியன் நம்புறானே தவிர கடவுளை நான் படைக்க முடியும்னு இவன் நம்ப முடியாது. நம்மளாம் இஸ்லாமியன் கிடையாது. இதுவரைக்கும் இந்து மதத்திலையும் சரி, மற்ற கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, மற்ற மதங்கள் எல்லாத்திலையுமே உருவங்களை நீங்களா சிருஷ்டித்து மனிதர்களாகவே படைச்சு வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்கன்னா நான் ஒத்துக்குவேன்லாம், நீங்களும் ஒத்துக்குவீங்க. எங்கள் அம்மா நான் தான் பெற்றேன் அப்படின்னா, என்னதான் உங்கள் வாத்தியாராக இருந்தாலும் பேராசிரியர் இருந்தாலும் கூப்பிட்டு போய் தனியாவது அடிக்க மாட்டேன். உங்கள் அம்மா நீ எப்படா பெற்றுக்க முடியும்னு கேட்க மாட்டேன். என்ன படைச்ச கடவுளை நானே படைக்கிறேன்னு கிளம்பினது தான் இணை வைப்பு. இந்த இணை வைப்பு இஸ்லாமியர்கள்கிட்ட கிடையாது. அவர்கள் பகுத்தறிவு ஆத்திகர்கள்னு சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாரு? பகுத்தறிவு ஆத்திகர்கள். இந்துக்கள் தங்கள் கடவுள்களுக்கு ஏற்படுத்தாத உருவமே இல்லை, இணை வைக்காத வஸ்துவே இல்லை. முஸ்லிம்கள் தங்கள் கடவுளுக்கு உயர்ந்த குணங்களை கற்பிக்கிறார்கள். இந்துக்கள் தங்கள் கடவுள்களுக்கு ஏற்றாத இழி குணங்களும் இழி செய்கைகளும் உலகில் கிடையவே கிடையாது. முஸ்லிம்கள் மதம் மூலம் அவர்கள் சமுதாயத்திற்குள் ஒரு ஒற்றுமையும் ஒரு சமத்துவமும் இருக்கிறது. இந்துக்களுக்கு தங்கள் மதம் மூலம் வேற்றுமையும் பேதமுமே நிறைந்திருக்கிறது. இந்துக்களின் கடவுள்கள் கொடுமைமயமாகவே இருக்கின்றன. கையில் வில், வாள், சூளம், சக்கரம், கதை, அரிவாள் முதலிய மக்களை தண்டிக்கும் கொல்லும் ஆயுதங்களும், கோர ரூபமும், மக்களை கும்பல் கும்பலாய் கொன்று குவித்த கதைகளும் நடத்தைகளும் ஏராளமாக இருக்கின்றன. கடவுளை வைவதில் இந்துக்கள் கை தேர்ந்தவர்கள். கடவுளுக்கே திட்டு. சைவனை வைணவனும், வைணவனை சைவனும் மற்றும் உள்ள கடவுள்களையும் உள் சமயங்களையும் ஒருவரை ஒருவர் வைத்து கொள்வதை காதால் கேட்டு சகித்துக் கொள்ள முடியாது.
இந்து மதத்தின் அன்புக்கும், சிறப்பாக சைவத்தில் அன்புக்கும் பெருமைக்கும் உதாரணம் பார்த்தால் இந்துக்கள், ஆரியர்கள், சைவர்கள், வைணவர்கள், சங்கர மதத்துக்காரர்கள், ஸ்மார்த்தர்கள் ஆகியவர்கள் அன்பும் ஜீவகாருண்யமும் கொள்கையாய் கொண்ட புத்தர், சமணர் ஆகியவர்களை இடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதையும் அவர்களை எப்படி வதைத்து கழுவேற்றினார்கள் என்பதையும் ஆதாரத்தோடு காட்டி அறிய முடிகிறது. புத்தரை திருடர், நாத்திகர் என்றெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். ஆகவே மதம், கடவுள், சமுதாயம் என்பவைகளை பற்றி சிந்தித்து மக்களுக்கு இவை வேண்டும்போது இஸ்லாம் மார்க்கமே இன்று முன் வரிசையில் முதலில் இருக்கிறது என்று சொல்லுவேன். எனக்கு தெரிந்தவரை உண்மையான இஸ்லாம் மார்க்கம்தான் ஆதியில் பகுத்தறிவுள்ள ஆத்திக திராவிடர்களின் மதமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வதோடு சில சைவ ஆராய்ச்சி பண்டிதர்களும் என்னிடம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று 1944 திராவிடர் கழகத்தின் தலைமை பொறுப்பு, அதாவது நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகத்துக்கு வந்த போது ஏற்றுக்கொண்டார் தந்தை பெரியார். அப்போ அந்த கடவுள், அதாவது உங்க நாத்திகம் போயிடும்னு சொன்னீங்கல்ல, எங்கேயும் போகாது. இணை வைப்பிலே இருந்து சோறு சாறு வேண்டுகிற கடவுளை வணங்கி கொண்டிருப்பதிலிருந்து, நீங்களா கடவுளை உற்பத்தி செய்யறதுல இருந்து மாறி நம்மை படைத்து காத்து ரட்சிக்கிற ஒரு இறைவனை, ஏகனை, அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொள்வது என்பது பெரியாருக்கு உடன்பாடாக இருக்கிற செய்தி தான். அப்போ இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறேன் அவர் சொன்ன பிறகு நாத்திகம் போயிடுமே அப்படின்னு நம்ம ஏன் பயப்படணும்? சமத்துவம் வருகிறது, சகோதரத்துவம் வருகிறது, தீண்டாமை ஒழிகிறது, எல்லாவற்றையும் விட சூத்திரத்தன்மை ஒழிகிறது. இதற்கு இஸ்லாம் தான் வழி என்று சொல்லும்போது அங்கே இருக்கிற கடவுள் என்பது தேவைகளற்ற கடவுளாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பெரியார் சொல்கிறார். இப்போ கடவுள் கொள்கையை பொறுத்த வரையில அவர் எதிர்த்த கடவுள்கள் எல்லாம் வரிசையா இருக்குது. ஆனா இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு கடவுள் இருக்கிறதே, அனைத்தையும் படைத்து ரட்சித்து காக்கிற கடவுள், இணையில்லாத கடவுள், சோறு சாறு வேண்டாத கடவுள், தேவைகள் அற்றவனாக இருக்கிற கடவுள், யாராலும் பெற்றெடுக்கப்படாத கடவுள், யாருக்கும் பிறக்காத கடவுள், அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிற கடவுள், அந்த ஏகன் அல்லாவை அவர் ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம். அப்போ உங்க நாத்திகம் எல்லாம் எங்கேயும் போகாது, நீங்கள் பகுத்தறிவு ஆத்திகர் ஆயிடுவீங்க, வேற ஒன்றும் ஆக மாட்டீங்க. தீண்டாமை ஒழிப்புக்காக பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கர் அதுக்கு தீர்வா புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதே தீண்டாமை ஒழிப்புக்காக போராட வந்த தந்தை பெரியார் ஏன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கிறார்? அதாவது ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கல ஆமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்து மதத்தை மீறிய சீக்கியர்கள், பௌத்தர்கள் தனித்ததொரு மதத்தை தழுவி விட்டாலும் இன்றும் அவர்களுக்கு இந்து சட்டமே உரிமையியல் சட்டமாகும். அங்க போய் என்ன பண்றது? மறுபடியும் இந்து மதத்துக்குள்ள போய் தொப்புக்கடின்னு உழ வேண்டியதுதான். இதே கேள்வி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இன்னைக்கு கேட்கப்படுறது இல்லை. 1956 பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினாரே, அப்பொழுதே பெரியார் இடத்துல கேட்டாங்க, எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லாத நீங்கள் அம்பேத்கர் வேறு மதத்துக்கு போவதை ஏன் ஆதரிக்கிறீர்கள்? அவர் வேற மதத்துக்கு போறதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதை கேட்டுட்டு நிறுத்தாம அம்பேத்கர் இஸ்லாம் மதத்தை தழுவும்படி ஏன் கூறுகிறீர்கள்னு கேட்கிறாங்க. வேறு மதத்திற்கு போவதே அவர் ஆதரித்தார். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வேறு மதத்துக்கு போவதை ஆதரித்தார். ஆனால் பௌத்த மதத்துக்கு போவதை விட இஸ்லாத்திற்கு போக வேண்டும், தழுவ வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அப்போ இவர் சொன்னது தெரிஞ்சு போச்சு, இஸ்லாத்தை தழுவும்படி சொல்லியிருக்கார். ஏன் இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை, இது உண்மை. உண்மை இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். இதை முதலில் சொன்னவன் நான் தான். ஏன் சொன்னேன் தெரியுமா? இஸ்லாம் மதத்தில் தீண்டாமை இல்லை என்பதால் அந்த மதத்திற்கு மாறச் சொல்லுகிறேன் என்று சொன்ன பெரியார், இஸ்லாம் மார்க்கத்திலும் தீண்டாமை இருப்பதாக கண்டால் போக வேண்டியதில்லை, அங்கே இல்லை, அதனால் போகச் சொல்லுகிறேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். இப்போ பௌத்தத்தில் போனா தீண்டாமை போகுமா போகாதா என்று கேட்டால், பௌத்தத்தில் தீண்டாமை மட்டுமல்ல, மது ஒழிப்பு அங்க பிரச்சாரம் இருக்கிறது,
பொய் சொல்லக்கூடாது என்று இருக்கிறது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று இருக்கிறது, பிறரை கொல்லக்கூடாது என்று இருக்கிறது, பிழையான காமத்தில் ஈடுபடக்கூடாது, மனத்தினை மயக்கி பிழை செய்ய தூண்டும் மதுக்குடி வெறியில ஈடுபடக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் எல்லாம் உலகமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. தாய்லாந்து தான் விபச்சாரத்துக்கு தலைநகரம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பௌத்தம் தான் இருக்குது. என்ன காரணம்? புத்தர் நம்ம செஞ்சு வச்ச சிலை தானே, அவர் என்ன பண்ணிடுவாரு? ஆனா அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிற இறைவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்துக்குள்ளே தீண்டாமை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று உணர்ந்துதான் பெரியார் பௌத்தத்தை விட இஸ்லாத்திற்கு போவது சரி என்று சொன்னார். பெண்ணுரிமைய மறுக்கின்ற மதமா இஸ்லாத்தை பாக்குறோம். ஆனா பெண்ணுரிமைக்கு ஓங்கி குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்ப எப்படி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு? அதாவது புர்கா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, பர்தா போட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் பெண்கள் மூடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை எட்டி பார்த்துட்டு எல்லாரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால என்னடா ஜிப்பு போட்டு மூடி ஒரு பொருள் மாதிரி எடுத்துட்டு போறான் இவனுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த புர்கா போடுறது, பர்தா போட்டு மறைப்பது என்ன என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள்ல பார்த்தா, பெண்ணின் சிறப்பு உறுப்புகளை தன் கணவனை தவிர வேறு எவனுக்கும் பந்தி வைக்க கூடாது என்கிற சுதந்திர உணர்ச்சிக்கு பெயர் பர்தா. சுதந்திர உணர்ச்சி. ஆமா, அதை பார்த்துட்டு அதை அடிமைத்தனம்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் வருவோம். சொத்துரிமை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பிறகும் கூட எந்த வீட்டிலையும் பெண்ணுக்கு சொத்து உரிமை கொடுக்கறது இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இது இந்து மதத்துல, மற்ற மதங்கள்ல, மார்க்கங்கள்ல. ஆனால் இங்கே பெண்ணுக்கு சொத்து உரிமை கொடுத்தே ஆக வேண்டும், இவ்வளவு கொடுக்க வேண்டும், இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மார்க்கமாய் இஸ்லாம் இருக்கிறது. பெண்ணுக்கு உரிமையை இங்கே தருகிறதா, தரவில்லையா? ஒரு கணவன் எந்த பெண்ணை பார்த்தாலும் இதை நான் கட்டிக்கொள்கிறேன், கட்டிக்கொள்ள மாட்டேன், வேண்டாம் என்று சொல்லிட்டு பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு போய்விடலாம். ஆனால் பெண்ணுக்கு அந்த உரிமை இல்லை. இவனை கட்டிக்கொள்வேன், கட்டிக்கொள்ள மாட்டேன் என்று பெண் பார்த்து அனுமதி தந்த பிறகுதான் திருமணம் நடக்க வேண்டும் என்று எந்த மதத்திலும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தில் அது அடிப்படை உரிமையாக பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதாவது பெண் ஒப்புக்கொண்டால் ஒழிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து விட முடியாது. இந்த கணவனை, இந்த மணமகனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பெண் ஒப்புக்கொண்டால் தான் செய்ய முடியும். இது பெண் உரிமையா இல்லையா? மூன்றாவது, விதவையாகி விடுகிறாள், கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா என்று இளம் கைம்பெண்ணை பற்றி எல்லாம் துன்புற்று பாடினாரே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கோரிக்கையற்று கிடந்த அந்த பலாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் விதவைக்கு உடனே திருமணம் செய்து வைத்து விடுகிற கட்டாயமான ஒரு நடைமுறை 1434 ஆண்டுகளாக இஸ்லாத்தில் நடைமுறையில் இருந்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு விதவையால் யாரும் இருக்கவே முடியாது. உடனே அவர்களுக்கு நமக்கு ஒரு பருவம் வைத்திருப்பார்கள், அந்த துக்கம் கொண்டாடி விட்டு உடனே திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆணும் திருமணம் இல்லாமல் நித்தியானந்தா ஆக முடியாது, பெண்ணும் அங்கே திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடியாது. திருமணம் என்பது சொர்க்கத்துக்கு போகிற ஒரு வழிமுறை என்று இறைவனாலே சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு நடைமுறை. அங்கே துறவுக்கு இடமே இல்லை. எனவே விதவை திருமணம் என்பது பெரியார் இவ்வளவு பாடுபட்டு இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தது. அவர் பிறக்கிறதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே அங்கே வந்து விட்டது. இஸ்லாத்திலே அந்த நடைமுறையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை தவிர எந்த சமூகத்திலையும் ஒரு கணவனை பிடிக்கலன்னு வச்சுக்கங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் கட்டையால் அடித்தாலும் முட்டையால் அடித்தாலும், குடிச்சிட்டு வந்து மயிரை பிடிச்சிக்கிட்டு சுற்றி வச்சு தும்மு தும்முன்னு குத்தினாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணுன்னு நிலைமை பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் ஆணுக்கு பிடிக்கவில்லைன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு, அக்கா பிடிக்கலன்னா தங்கச்சி கட்டிக்கலாம், தங்கச்சி பிடிக்கலன்னா அக்காவை கட்டிக்கலாம், ரெண்டும் பிடிக்கலன்னா 3 நாள் கூட கட்டிக்கலாம் வேற எங்கன்னா போய் எதிர் வீட்டில். ஆனால் இஸ்லாத்தில் அதுக்கெல்லாம் வழியே கிடையாதுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன விலக்கு செய்வதற்கு ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது. பெண் இந்த புருஷனோட வாழ முடியவில்லை என்றால், தகுந்த காரணங்கள் இருக்குமானால் முறைப்படி மனு செய்து அவள் ஜமாத்திலேயே சொல்லி பல பேருடைய ஒப்புதலோடு அவள் பிரிந்து கொள்ளலாம், விவாகரத்து பெற்றுவிடலாம். இவ்வளவுத்துக்கும் பிறகும் பெண் உரிமை இங்கே இருக்கிறதா இல்லையான்ற கேள்விக்கே இடமில்லை.
அதனால்தான் பெண் உரிமை பேணி வளர்க்க பாடுபட்ட பெரியார் இஸ்லாத்தை ஆதரித்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக பெண் உரிமை அங்கே இயல்பாக இருக்கிறது, பல நூற்றாண்டு காலமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தாலே அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துக்குள்ளே பெண் அடிமைத்தனத்துக்கு இடமே இல்லை என்பதனால்தான் தந்தை பெரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறணும்னா ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தா மாறுவாங்க. காசு பணம், வேலை வாய்ப்பு, ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தா மாறுறாங்க. இப்ப தந்தை பெரியாரும் இஸ்லாத்துக்கு மாற சொல்றாரு. எதை எதிர்பார்த்து அப்படி மாற சொல்றாரு? ஆமா, நிச்சயமாக தந்தை பெரியாருக்கு இஸ்லாத்துக்கு மக்கள் எல்லோரும் மாறி வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் ஒருவனே என்கிற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறுதி தூதராக நான் வந்திருக்கிறேன், இறைவனுடைய கட்டளைகளை எல்லாம் உங்களுக்கு வழங்குகிறேன், இதை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில நடந்து வாருங்கள், கியாமத்து நாள் வரையில, அதாவது இறுதி தீர்ப்பு நாள் வரையில உங்கள் உள்ளத்தையும் உங்கள் உருவத்தை பார்க்க போவதில்லை, உங்களுடைய செல்வத்தை பார்க்க போவதில்லை, உங்கள் உள்ளத்தையும் உன் செயல்களையுமே பார்க்க போகிறான் இறைவன், அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அழைத்த போது என்ன நோக்கத்தோடு பல தெய்வ வழிபாட்டுக்காரர்களாக வேறு மார்க்கத்தில் இருந்தவர்களை எல்லாம், கிறிஸ்தவர்களை, யூதர்களை, குறைஷியர்களிலேயே பல்வேறு தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருந்தவர்களை என்ன காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தாரோ அதே காரணத்திற்காகத்தான் தந்தை பெரியாரும் அழைத்தார். உடன்பிறப்பு, சம உரிமை, கட்டுப்பாடு இவைதான் பொது. மற்றவைகள் எல்லாம் காலதேச வர்த்தமானங்களை பொறுத்தது. இவை ஒன்றாய் இருப்பதால் தான் 60 கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள். அவர் மதமாற்றத்திற்கு வர சொன்னது காசு கிடைக்கும் என்று அல்ல, பணம் கிடைக்கும் என்று அல்ல, வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றல்ல, தோல் பூட்ஸ் கிடைக்கும், கோட்டு கிடைக்கும், பால் பவுடர் கிடைக்குங்கிறதுக்காக எல்லாம் இல்லை, சுனாமி சமயத்தில் வீடு கட்டி கொடுப்பாங்கிறதுக்காக எல்லாம் இல்லை. இது ஒரு பெரிய தத்துவ தாக்கத்தினாலே, ஒரு உண்மையை உணர வேண்டும் என்பதனாலே, இழிவை ஒழித்துக் கொள்ள இதுதான் வழி என்பதனாலே, கவலையற்ற வாழ்க்கை தன்மை வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கிறது, அது இஸ்லாம் தான் என்கிறார் பெரியார். கவலையற்ற வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது. வாழ்க்கை கவலையாகத்தானே இருக்கிறது எல்லாருக்கும். கையூட்டு இல்லாம சம்பாதிச்சாலும் கவலையா இருக்குது. பொண்டாட்டி கட்டிக்கணும், பொண்டாட்டி இல்லாதவனுக்கு கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது, கவலையா இருக்குது. கட்டிக்கிட்ட பிறகு கட்டிக்கிட்டமேன்னு கவலையா இருக்குது. புள்ள குட்டி இல்லையேன்னு கவலையா இருக்குது. பெத்துக்கிட்ட பிறகு ஐயோ இந்த சனியை வேற வந்து பிறந்துட்டேன்னு கவலையா இருக்குது. கவலை இல்லாமல் வாழ்வதற்கு இறைவனின் கட்டளைகள் அடங்கிய ஒரு வழி இருக்கிறது. அந்த ஒரே வழிதான் இருக்கிறது. அந்த ஒரு வழி இஸ்லாம் தான் என்கிறார் பெரியார். இந்துக்கள் என்பதிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் என்பதிலிருந்தும் வெளிப்பட்டு முஸ்லிம்களாக மாறிவிடுவதுதான் மிக தெளிவான வழி. வேறு வழி இல்லை, இல்லவே இல்லை என்று அடித்துச் சொல்கிறேன் என்கிறார் பெரியார். ஆக அவருடைய மதமாற்றத்திற்கு என்ன காரணம், நோக்கம் இருந்தது என்றால் 1973 இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாலே கடைசி கூட்டத்தில் சொல்கிறார், இந்து மதத்தை விட்டு திராவிடர் வெளியேறி விடுவதுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும். எந்த பிரச்சனை? சூத்திரன் என்கிற, தீண்டப்படாதவன் என்கிற இழிவை நீக்குவதற்கு வேறு வழியே இல்லை. திராவிடர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடுவதுதான் என்கிறார். வெளியேறி எங்கே போவது? மதமாற்றம் தான். அந்த மதமாற்றம் எந்த அளவிற்கு நடக்க வேண்டும் என்றால், உடனே ஒரு பெரிய மதமாற்ற மாநாடு கூட்டுங்கள். ஆயிரக்கணக்கான ஆதி திராவிடர்களை, சூத்திரர்களை முஸ்லிம்களாக ஆக்கப்படுவதற்கு சீர்திருத்த சமுதாய சமத்துவ புரட்சிகர வாலிபர்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், மிக மிக அவசியம், அவசரமான கடமையாகும் என்று சொல்கிறார். எதை? மத மாற்றத்தை. இது காசுக்கா, இது பணத்துக்கா, அல்லது வேலை வாய்ப்புக்கா? இல்லைங்க, இழிவை ஒழித்துக் கொள்ளுவதற்கு. அதான் சொல்றாரு, திராவிடர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தீண்டாமையும் சூத்திரத்தன்மையும் ஒழியும். இதை ஒழிப்பதுதான் என் ஆசையும் கவலையுமாக இருக்கிறது என்று ஆரம்பித்த பெரியார் முடிக்கும் போதும் அதையே சொல்லிட்டு தான் இறந்து போறாருன்னு சொன்னா, இஸ்லாத்தை வழிகாட்டி இருக்கிறார். இழிவை ஒழித்துக் கொள்ளும் வழியாக இஸ்லாத்தை பரிந்துரைக்கிறார். அதற்கு பெரிய மாநாடு கூட்டி உடனே செய்யுங்கள் என்று கேட்கிறார் பெரியார் என்னும் போது அதனுடைய கனம் உங்களுக்கு புரியும். ஆம், பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா, எதிர்த்தார்?
பெரியார் சொல்ற இஸ்லாமிய மார்க்கத்தை இந்தியாவில் ஏற்றுக்கொண்டால் எந்த விதமான மாற்றம் ஏற்படுங்க ஐயா? அரசியல்ல, பொருளாதாரத்துல, சமுதாயத்துல முதல்ல பிறப்பு அடிப்படையில தாழ்ந்தவன் என்பதும் உயர்ந்தவன் என்பதும் ஏற்றத்தாழ்வாக இருக்கிற இந்த நிலைமை, பார்ப்பானுக்கு மேல பெரிய ஜாதி இல்லை, அருந்ததியருக்கு கீழே சின்ன ஜாதி இல்லை, இடையில இருக்கிற எந்த ஜாதியும் சமமாக இல்லை. அரசு என்பது அரசாங்கம், நீதித்துறை, நிர்வாகத்துறை ஆகிய மூன்றும் சேர்ந்ததுதான் அரசுன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று துறைகளிலேயும் அடிமைத்தனம் விரவி கிடக்கிற நிலை மாறி போகும். அரசாங்கம் இஸ்லாமியர் கைக்கு வந்து விடுமானால், அதாவது இஸ்லாமியர்களாக பெருவாரியான மக்கள் மாறுவதன் மூலம் என்ன ஏற்படும் இந்தியாவுக்கு என்று கேட்டீர்களே, தந்தை பெரியார் சொல்லுகிறார், 9 கோடி முஸ்லிம்களுடன் 7 கோடி தாழ்த்தப்பட்டவர்கள், இது அன்றைய கணக்கு. 9 கோடி 36 பேசுகிறார். 24லயே நாங்க இந்த அரசியல் எல்லாம் பேசுறதை விட்டு கிலாபத் என்கிற முறையை இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு 36 மனதுக்குள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். 24ஓடு துருக்கியிலே கிலாபத், அதாவது அரசியல் எழுச்சி முடிந்து போய்விட்டது. ஆனால் 36 பெரியார் மீண்டும் தூண்டி பேசுகிறார். 9 கோடி முஸ்லிம்களுடன் 7 கோடி தாழ்த்தப்பட்டவர்கள், அன்றைக்கு இருந்த கணக்கு, சேர்ந்து விட்டால், இஸ்லாமியர்களாக ஒன்றாகிவிட்டால், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி அல்ல, வேறு எந்த ஆட்சியும் முஸ்லிம்களின் சர்வாதிகார தலைமையின் கீழ்தான் நடைபெறும். முஸ்லிம்களின் சர்வாதிகார ஆட்சி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிப்படி, இறைவன் கொடுத்த கட்டளைப்படி, ஷரியத்து முறைப்படி கிலாபத்தாக எல்லா ஆட்சியும் நடைபெறும், சர்வாதிகார ஆட்சி நடைபெறும். அப்படி நடந்தால் பிறவியிலே பேதம் இருக்காது, பசி இருக்காது, பிணிகளுக்கு மருந்து கிடைக்கும், ஒருவனை ஒருவன் சுரண்ட முடியாது, வஞ்சிக்க முடியாது. மதுக்கடை வைத்து 7,000 கோடி ரூபாய் லாபம், 15,000 கோடி ரூபாய் லாபம் என்றெல்லாம் பிலிம் காட்ட முடியாது. மதுவை முற்றாக ஒழித்தாக வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியிலே. அப்படி என்றால் அங்கே மது இருக்காது, விபச்சாரம் இருக்கவே இருக்காது, வஞ்சகத்தனம் இருக்காது, சூதாட்டம் இருக்காது, மனிதனை மனிதன் ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் இருக்காது. எந்த தொல்லையும் இல்லாமல் அமைதியாக மனிதர்கள் வாழ முடியும். அங்கே யாகம் இருக்காது, தியாகம்தான் இருக்கும். யாகம் என்பது அடுத்த உயிரை தூக்கி நெருப்புல போட்டு கொண்டு சாப்பிடுறது, அதாவது கடவுளுக்கு சேர்க்கிறேன்னு சொல்றது. இங்கே யாகம் இருக்காது, தியாகம் தான் இருக்கும், வீரம் தான் இருக்கும், விவேகம் தான் இருக்கும். இதை நான் சொல்லல, பெரியார் சொல்லாரு. எந்த முஸ்லீமும் பேசாத அளவிற்கு சொல்றாரு. 1936 9 கோடி முஸ்லிம்களுடன் 7 கோடி தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். தீண்டாமை ஒழிவதோடு மட்டுமல்லாமல் தேச விடுதலைக்கும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லிம்கள் ஆகிவிடுவது அவசியமாகும். தேச விடுதலைக்கு அது தேவை என்கிறார். நடுநிலையிலிருந்து நாம் யோசித்து பார்க்கலாம். முஸ்லிம் ஆட்சி நடைமுறையில் இருந்திருக்குமானால் அந்நிய ஆட்சி இங்கே வந்திருக்க முடியுமா என்று கேட்கிறார். பெரியாரே கேட்கிறார். உலக சமாதானத்திற்கும் ஓய்வுக்கும் மக்கள் முதலில் ஒரு சமூகமாக ஆகி தீர வேண்டும். இதுதான் பெரியார் சொன்ன வாசகம். உலக சமாதானத்திற்கும் உய்விற்கும் மக்கள் முதலில் ஒரு சமூகமாக ஆகி தீர வேண்டும், ஒரே கூட்டமாக ஆகி தீர வேண்டும். அந்த முறையில் வேதங்களை வளர்க்கிற இந்து சமூகம் ஒழிவதும் முஸ்லிம் சமூகம் பெருகுவதும் அனுகூலமேயாகும். கடைசியில் உலகில் 2 சமூகம்தான் இருக்கும். அவை கிறிஸ்து முஸ்லிம் சமூகமாகத்தான் இருக்கும். உலகம் பகுத்தறிவு சமூகமாக ஆக வேண்டுமானால் கிறிஸ்தவ சமூகத்தை விட முஸ்லிம் சமூகம் தாராளமாக இடம் அளிக்கும். இவ்வளவு பெரிய மாற்றம் உலகிலேயே ஏற்படும். இஸ்லாமுக்கு மாறினால் என்கிறாரே, இந்தியாவில் மாறினால், தமிழகத்தில் மாறினால் அதனுடைய விளைவு மது இல்லாத ஆட்சி முறை வரும், விபச்சாரம் இல்லாத நடைமுறை வரும், பெண் அடிமைத்தனம் ஒழியும், விவாக ரத்துகள் கூட தேவைப்பட்டால் ஏற்படுமே தவிர பெண் மட்டும் விவாகரத்து செய்யக்கூடாது. ஆண் எவ்வளவு வேணா விவாகரத்து செய்து கொள்ளலாம், இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கலாம், விதவை மனம் நடக்காமல் போவது என்கிற நிலையெல்லாம் மாறி சகல உரிமைகளோடும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ முடியும் என்கிறார் பெரியார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத மார்க்கமாகவும் முஸ்லிம்களை முரடர்களாகவும் பயங்கரவாதிகளாகவும் மக்கள் மத்தியில பார்க்குற ஒரு பொதுவான பழக்கம் இருக்குங்க ஐயா. இதை பத்தி பெரியார் என்ன நினைக்கிறார்? பெரியார் தெளிவாகவே சொல்றாரு. இஸ்லாத்தில் அன்பு இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது,
சகோதரத்துவம் இருக்கிறது. ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் அதற்காக, அதாவது ஒரு இஸ்லாமியனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இன்னொரு இஸ்லாமியன் பொறுத்து கொள்ள மாட்டான், அடிக்க போயிடுவான். இதை போய் பயங்கரவாதம்னு சொல்றாங்க. நீ எக்கடாவது கெட்டு தக்கோலத்தில் நில்லுன்னு விட்டுறதா நியாயம்? சகோதரனை காப்பதற்காக வீரம் காட்டுவதும் சகோதரன் மீது அன்பு காட்டுவதுமாக நல்ல பண்பு இருப்பதை தீவிரவாதம் என்றோ பயங்கரவாதம் என்றோ சொல்லக்கூடாது. அது முரட்டுத்தனம் இல்லை, அது ஒற்றுமைக்கு அடையாளம், அன்புக்கு அடையாளம், சமத்துவத்துக்கு அடையாளம், சகோதரத்துக்கு அடையாளம். அதுதான் இஸ்லாம் என்கிறார் பெரியார். கோட்ஸே காந்தியை கொலை செய்து விட்டார் என்ற செய்தி வந்த போது முஸ்லிம்கள் தான் கொலை செய்துட்டாங்க என்று செய்தி வந்தது. என்ன காரணம்னா, காந்தியை கொலை செய்தவன் இஸ்லாமியன் என்று காட்டுவதற்கு கையில பச்சை குத்திக்கிட்டான். தென்காசியில யாரோ ஒருத்தன் RSS ஆபீஸ்ல குண்டு வீசலாம். அது முஸ்லீம் தான் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அவன் RSS காரன் தானா. மாலேகான் வழக்கு நடக்குது. அந்த வழக்குல யாரா காரணம்னு பார்த்தா இந்து சாமியார் ஒருத்தர் தான் வெடிகுண்டு வீசினாராம். இப்படி இவங்களே பண்ணிடுவாங்களாம். அதை இஸ்லாமியர் தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாம். இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. இஸ்லாமியர்கள் முரடர்களா? இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா? இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளா? பெரியாருடைய கருத்தை கேட்போமே. இஸ்லாம் மார்க்கம் காட்டுகிற இறைவனுக்கு உருவம் கற்பித்து வணங்குவதில்லை. முதல்ல கடவுளுக்கு உருவம் கிடையாது. இந்த அதுக்கு ஷிர்கெல்லாம் வைக்கிறது இல்லை. படம் போட்டு வணங்குவதில்லை. அதற்கு பெண்டு பிள்ளை வப்பாட்டி கற்பிப்பதில்லை. அதற்கு பூசை, நைவேத்தியம், உற்சவம், நகை, துணி, மணி முதலியவைகளுக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்வதில்லை. மற்றும் அவர்களது பெண்களுக்கு சொத்துரிமை, கல்யாண ரத்து, விதவை மனம் ஆகியவைகளுக்கும் இடம் உண்டு. அவர்களுக்கு உள்ள அன்பையும் வீரத்தையும் பார்த்து நாம் அவர்களை முரடர்கள் என்கிறோம். அங்க வச்சார் பெரியார் ஆப்பு. முரடர்கள் என்கிறோம். எதை பார்த்து? அவர்கள் அன்பாக இருப்பதை பார்த்து நமக்கு முரடாக தெரிகிறது. திருமாவளவன் நான் இஸ்லாத்துக்கு வந்த போது வரவேற்பதற்கு மக்கா மஸ்ஜித்தில் வருகை புரிந்தார். நான் அவரை வாழ்த்துவதற்காக ஆடை போர்த்திய போது அவர் என்னை மார்போடு தழுவி 3 முறை ஆலிங்கனம் செய்தார். இது இஸ்லாத்தின் மிக உயர்ந்த பண்பாடு. மனிதனை மனிதன் தீண்டுவதே பாவம் என்கிற ஒரு கொடூரமான கருத்தியலை கொண்டது இந்துத்துவம். தள்ளி நிற்க வேண்டும் என்று கொடுமையை திணித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது இந்துத்துவம். சகோதரத்துவத்தை முற்றிலுமாக மறுக்கிற கருத்தியல் இந்துத்துவம். ஆனால் இஸ்லாம் அனைவரையும் மார்போடு கட்டி தழுவி அரவணைக்க கற்றுத்தருகிற மனிதநேயத்தை கொண்டிருக்கிறது.